என் குழந்தைகளோடு, என் மனைவியோடு, என் தாய் தந்தையோடு படம் பார்க்கும்போது என்ன கூச்சம் வருகிறதோ அதுதான் ஒரு ரசிகனாக இருக்கிறவனுக்கும் வரும். அதில் மாறுபாடு இல்லை. இச்சையை தூண்டுகிறது. சரி, எப்படி தஞ்சை மாவட்டத்திலிருந்து பெங்களூரிலே கட்டிட தொழிலாளி வேலை செய்வதற்காக ஒரு விதவை பெண்ணொருத்தி தன் கை குழந்தையோடு செல்கிறாள். அங்கு கட்டிடத்தில் பணிபுரிகின்ற ஒரு ஆணோடு நட்பு ஏற்படுகிறது. இந்த மாதிரியான விஷயங்களை பதிவு செய்வதற்கு இந்த மன்றம் என்னை அனுமதிக்கணும். ஏன்னா சரியா தெளிவா சொல்ல வேண்டியிருக்கின்றான். நாளடைவில் நட்பு காதலாகி காமமாக வடிவெடுக்கிறது. ஆண்களின் குணாதிசயமே வேலை முடிந்த பிறகு வேறொன்றை தேடுவார்கள். அதை போலவே அந்த ஆணும் என்ன செய்து விட்டான், பெங்களூரிலிருந்து தன் இடத்தை மாற்றி சொந்த ஊருக்கு சென்று விட்டான். இந்த பெண்ணுக்கு சென்றவன் வரவில்லையே, தன்னை ஏமாற்றி விட்டான் என்று நினைத்து அவனை தேடி அவன் சொந்த ஊருக்கு செல்கிறாள். போன உடனே அவன் ஏதோ போய் சொல்லி சமாதானப்படுத்தி அவளை பேருந்தில் ஏற்றி நீ பெங்களூருக்கு செல், நான் வந்து விடுகிறேன் என்று அனுப்பி வைக்கிறான். போனவளுக்கு பாதியிலேயே திரும்பி மீண்டும் அவனிடத்தே வருகிறாள். சரி, இவள் தேவை என்னவாக இருக்கும்? காவேரி படுகை இருவரின் காமப்படுக்கை ஆகிறது. அந்த சமயத்தில் அந்த பெண்ணின் குழந்தை, பச்சிலம் குழந்தை அழுகிறது. ஒரு அடி தாய், பிள்ளை செத்து போச்சு. ஒரு அடிங்க, பிள்ளை செத்து போச்சு. இதை யார் தூண்டுனா? தாய் அடித்து குழந்தை அழுதாக கேட்டதுண்டா? பேச முடியல என்னால. தாய் அடித்து குழந்தை இறக்குமா? அப்ப அந்த சூழ்நிலையில அந்த கைக்கு அவ்வளவு பவர் இல்லையா? எங்க இச்சை யார் தூண்டது? எந்த சினிமாவில் குழந்தையை அருகில் வைத்துக் கொண்டு காம காட்சி காண்பித்தார்கள்? பாசமலர்ன்ற ஒரு திரைப்படத்துல கதாநாயகிக்கும் முதலிரவு காட்சி. நல்லா கவனிக்கணும் நீங்க. கதாநாயகன் கதாநாயகன் நோக்கி இப்படி நடந்துகிட்டே இருப்பாரு. டக்குன்னு நிற்பாரு, நின்றுட்டு இப்படி திரும்புவாரு. திரும்பினா சுவத்துல தங்கையின் புகைப்படம் மாட்டிருக்கும். அப்படி நடந்து போய் அந்த போட்டோவை அப்படி திருப்பி வச்சுட்டு திருப்பி வருவான். இதெல்லவா பண்பாடு? தன் தங்கை புகைப்படமாக கூட அதை காணக்கூடாது. கூச்சம் மிகப்பெரிய பாதுகாப்பு மனிதனுக்கு. இது எங்க இருந்துச்சு, இது எங்க வந்துச்சு? இப்ப பாசமலர் படத்துக்கும் அந்த நடந்த சம்பவத்துக்கு என்ன சம்பந்தம்? சரி, இதை விட்டுருவோம். சேலத்துக்கு அருகில ஒரு கணவன் மனைவி, அவர்களுக்கு 2 குழந்தை பிறக்கிறது. 2 குழந்தை பிறந்த பிறகு மனைவி நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறாள். 2 குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம். எனவே வேறொரு பெண்ணை திருமணம் செய்து இந்த 2 குழந்தைகளும் பார்ப்பதற்காக அந்த ஆண்மகன் திருமணம் செய்கிறார். அவர்கள் இருவருக்கும் 2வது திருமணம் செய்த தரத்திற்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. கணவனுக்கு தன் மனைவியை தாயை இழந்த குழந்தைகள் மீது அதிக கவனம். இது நாளடைவில் 2வது மனைவியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த குழந்தைகள் உயிரோடு இருப்பதனால் தான் இவன் தன் குழந்தை மீது கவனம் செலுத்த மாட்டான் என்று 2 குழந்தைகளை தண்ணீர் தொட்டியில் வைத்து அமுக்கி கொலை செய்கிறாள். எந்த திரைப்படம் காண்பித்தது? எந்த திரைப்படம் காண்பித்தது? முந்தான முடிச்சுன்னு ஒரு படத்துல இதுதான் கதை. கதாநாயகன் ஊருக்குள்ள வரும்போது கை குழந்தையோட உள்ள வருவாரு. கதாநாயகி அவர் காதலிப்பா. நான் உன்னை காதலிக்க முடியாதுமா, கையில குழந்தை இருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிற முடியாதுன்னு. வேற வழி இல்லாம காதல் முற்றி போய் கதாநாயகி இவர் என்னை கெடுத்துட்டாரு ஊர் பஞ்சாயத்துல போய் முறையிட்டா. ஊர் பஞ்சாயத்து சொல்லுது என்னையா அம்மா சொல்றான்? இல்லைங்கன்னா அப்ப கதாநாயகன் வேற வழி இல்லாம சொல்றான், அந்த பிள்ளைய போட்டு வேணா தாண்டிட்டுங்க, அப்ப வேணா நான் ஒத்துக்கிறேன். பிள்ளைய போட்டு தாண்டிட்டா கதாநாயகி இவன் மேல இருக்கிற காதல்ல. ஒரு சீன், ஒரு திரைக்கதையில எவ்வளவு ஆணித்தரமான பாயிண்ட்ஸ் எல்லாம் உள்ள. பின்னாடி திருமணம் ஆனதுக்கு அப்புறம் 2 பேருக்கும் நெருக்கம் இல்லை, கணவன் மனைவியாக வாழ முடியவில்லை. ஒரு நேரத்தில் கதாநாயகன் என்ன செய்யறான்னா, பேசாம குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிறோம், நம்ம காதலிச்ச காதல் அவனுக்கு புரியல, அவனுக்கு குழந்தை மேலதான் பற்று இருக்கு. கதாநாயகி காணாமல் தேடி கதாநாயகன் போனா அவ குடும்ப நல மருத்துவ நிலையில இருக்கிறாள். அப்பொழுது புரிகிறது கதாநாயகனுக்கு. அதை கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் பாடலா எழுதியிருப்பார்கள். அது பாட்டா வரும். மயிலே உனை நான் மயக்கவும் இல்லை, மனதால் இன்னும் நெருக்கமும் இல்லை, என்னை நீ தேடி இணைந்தது பாவம், எல்லாம் நீயே எழுதிய கோலம். இந்த நிலை மாறும் என்று நானும் அழுது வாழ்கிறேன், காலத்தின் தீர்ப்புகளை யார் அறிவாரோ. சின்னஞ்சிறு கிளியே சித்திர பூவிழியே. மயக்கிற பாட்டு, மயக்கிற சிச்சுவேஷன் சொல்றீங்க, கண்டு பண்ணுங்க. காலத்தின் தீர்ப்புகளை யார் அறிவாரோ முடிச்சிருப்பார் கதைய. இதுக்குத்தான் இந்த படம் எடுத்தது. அதே கதை தானே. இதுல என்ன ஒரு ஆண்மகன் செஞ்சிருக்கணும் நல்லா கவனிச்சீங்கன்னா, பெண்கள் அடிமை பற்றி நீங்க எனக்கு சொல்லித்தர வேணாம் சுந்தரவடி, தயவு செஞ்சு கோச்சுக்கிறாங்க. பெண்களை மதிக்கிறதுக்கு ஆண்களுக்கு பெண்கள் பாடம் நடத்தாதீர்கள். என்னன்னா அவங்களோட ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்காரு பாப்பா. ஏன் பெண்களை மதிக்கிறதுக்கு நீங்க பாடம் சொல்லித்தர வேணாம்னா, கதாநாயகன் கதாநாயகி மாத்திரமே ஆண் பெண் உறவு முறைகளின் அடையாளம் என்று நீங்கள் நினைத்தால் அது எங்களுடைய தவறல்ல தோழி.
அதல்ல. சரி, இன்னொரு படம், இன்னொரு சம்பவம் கோவை மாநகரத்தில் நடக்குது. டிரைவரு பிள்ளைகளை பிக்கப் பண்ணி ஸ்கூலில் கொண்டு போய் விடுவார். தானே டிரைவர் வேலை, தானே வேலை. பிள்ளையை கடத்திட்டார், கடத்திட்டு போயிட்டான். சினிமாவில் பிள்ளையை கடத்திட்டு போய் பணம் கேட்கறது என்று பல வருடமாக இந்த காட்சி இருக்கிறது. கடத்திட்டு போனா குழந்தையை கொல்றதுக்கு முன்னாடி கதாநாயகன் எப்படியாவது உள்ள வந்து அடிச்சு தூக்கி கொண்டு காப்பாத்திடுவான். இப்படி ஒரு காட்சி அமைப்பு இருக்கு. ஆனா கோவை மாநகரத்தில் நடந்த கொடுமை என்ன தெரியுங்களா? கடத்திக்கிட்டு போய் அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம பொள்ளாச்சி கரையில் இருக்கிற அவனுடைய ஃப்ரெண்டையும் தூக்கி கார்ல ஏத்திக்கிறான் ஒரு கேரக்டர். கூட்டிக்கிட்டு போனவன் காசோட விட்டுருந்தா பிரச்சனை இல்லை, அது காவல்துறை ஏதாவது கையாண்டு இருக்கும். 7 வயது சிறுமியை ஒருவன் கற்பழித்து கொலை செய்தான். அட பாவி, எனக்கு ஒரு மகள் பூ பெய்த பிறகு மாதம் ஒரு வருகிற மாதவிடாயில் அவள் துடிக்கின்ற வயிற்று வலியை தாங்க முடியாமல் அவள் முன்னால் அழுகாமல் நான் வேறு இடத்தில் சென்று அழுது கொண்டு இருக்கிறேன். என்னால் என் மகளின் அந்த வலியை தாங்க இயலவில்லை. நான் என்ன பொம்பளையில கத்துக்க மதிக்காம எப்படி இருக்க முடியும்? நான் பூ பெய்த பிறகு மாதம் வலி எடுக்கும் பொழுது என் மகளிடத்தில் போய் என்னமா செய்யறதுன்னு கேட்டா, நான் டாக்டரா இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. என் மனைவி, நான் என் தாயிடம் அதை கண்டதில்லை, என் தங்கை எனக்கு அதை பற்றி பேசியதில்லை, என் மனைவி எதையுமே பெரிசாக என்னிடத்தில் பதிவு செய்யவில்லை. எனவே எனக்கு புதிதாக வலித்தது. எப்பொழுதெல்லாம் அந்த நாள் நான் வீட்டில் இல்லாத நான் பார்த்து எங்கேதான் இருந்து எப்பொழுதாவது எந்த வேலையில் இருந்தாலும் என்னால் அதை ஒரு பொம்பளை பிள்ளைக்கு தகப்பனா இருக்கும்போது படுற பாடு இருக்குல்ல, அதுக்கு யாரும் எங்களுக்கு பாடம் நடத்த வேணாம். அது தயவு செஞ்சு பாடம் நடத்தாதீங்க. இது என் மகளின் இயற்கை உபாதையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே. ஒரு 7 வயது குழந்தையை ஒருவன் கற்பழித்தால் அந்த குடும்பத்தின் மனநிலை என்னவாக இருந்திருக்கும்? எந்த சினிமாவில் 7 வயது சிறுமியை கற்பழித்ததாக கண்டீர்கள்? எந்த சினிமா சொல்லிக் கொடுத்தது? இதுக்கு சட்டசபையில் ஒருத்தர் பேசுறாரு, தனி மனித உரை காப்பாற்றப்படணும், ஆனா குற்றவாளி தண்டிக்கப்படாது. என்னையா பேச வர்றீங்க? அட என்ன பேசி தொலைறீங்க? என்ன குற்றவாளி தண்டிக்கப்படாது, தனி மனித உரிமைங்கிறது எதையா? தனி மனித உரிமை 7 வயது சிறுமியை கற்பழிக்கிறதா? இளவரசர் ரொம்ப எமோஷனலான விஷயத்த நடிப்பு இல்லாமல் இயற்கையாக வர்றது இது அற்புதமான விஷயம். ரொம்ப எமோஷனலாக இருக்குங்க. கொஞ்சம் தண்ணி குடிச்சுங்க. ஏன்னா நம்மளுக்கே கேட்கும்போது எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கு.